இந்தாங்க பாட்டி தண்ணி. வாங்க பாட்டி, எங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்கள் தரோம். ராணிக்குருவி மல்லிக்குருவியின் வீட்டில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறாள். பாட்டி, உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என் பேரு ராணி. நான் ரொம்ப தூரத்திலிருந்து வரேன். ராணிக்குருவி கனிக்குருவியின் வீட்டில் நடக்கும் சண்டைகளை கவனிக்கிறாள். ஒரு நாள் மணிக்குருவியும் கனிக்குருவியும் வழக்கம்போல் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது அவள் மெதுவாக கனிக்குருவியின் வீட்டிற்கு நுழைகிறாள். ஏன் இப்படி எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்க சத்தம் இந்த சின்ன குழந்தையோட மனசை எவ்வளவு காயப்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னால என்ன பண்ண முடியும் பாட்டி? ஆமா பாட்டி, இவர் எப்பவும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்க 2 பேரும் ஒரு காலத்துல ரொம்ப அன்பா இருந்தீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சீங்க. உங்க சந்தோஷத்தை பார்த்த மற்ற குருவிகள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கனியும் மணியும் ஆச்சரியமாக ராணிக்குருவியை பார்க்கிறார்கள். என்ன சொல்றீங்க பாட்டி? ஆமா, நான் அப்போ இந்த காட்டில் தான் இருந்தேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டுனதையும் சந்தோஷமா உணவு தேடி போனதையும் நான் பார்த்துருக்கேன். காலம் போக போக ஏன் இந்த அன்பு குறைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பழைய அன்பை உங்களால மறுபடியும் கொண்டு வர முடியும். உங்க 2 பேரு மனசுலயும் அந்த அன்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு. கனியும் மணியும் அமைதியாக யோசிக்கிறார்கள். மனோ தன் பெற்றோரை நம்பிக்கையுடன் பார்க்கிறான். ஒவ்வொரு தடவையும் நீங்க சண்டை போடும்போது இந்த சின்ன குழந்தையோட எதிர்காலத்தை நீங்க காயப்படுத்துறீங்க. அமைதியான குடும்பம் தான் ஒரு குழந்தைக்கு நல்ல கல்வியையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் கொடுக்கும். நீங்க மாறினா உங்க வீடும் மாறும். குழந்தை மனோவும் படிப்புல கவனத்தை செலுத்த முடியும். ராணிக்குருவி சில நாட்கள் கழித்து அங்கிருந்து புறப்படுகிறாள். அவள் சொன்ன வார்த்தைகள் மணியையும் கனியையும் அழகாக சிந்திக்க வைக்கின்றன. அன்று முதல் அவர்கள் சண்டை போடுவதை நிறுத்துகிறார்கள். முதலில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மெதுவாக அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசவும் விட்டு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். காட்டில் மழைக்காலம் வரப்போகுது. நம்ம வீடு வேற அதிகமா சேதமடைஞ்சிருக்கு. கொஞ்சம் சரி செய்யணும். நீயும் வரியா? வாங்க, சேர்ந்து சரி பண்ணலாம். மனோ தன் பெற்றோரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். அவன் இப்போது நிம்மதியாக தன் புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். கதையின் கருத்து: சண்டை சத்தம் நிறைந்த இல்லம் குழந்தைகளின் எதிர்காலத்தை இருளாக்கும். அன்பும் அமைதியும் நிறைந்த இல்லமே அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வையும் சிறந்த கல்வியையும் அளிக்கும்.